கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஆர்வத்தோடு தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்காக தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சில ஜெபத்தோடு கூட நாம் தியானத்திற்குள்ளே கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உடைய சத்தியத்தை தியானிப்பதற்காக உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும். கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துடலாம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கும் நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைய தானிலே தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களில் இப்படியாக சொல்லப்படுகிறது. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இறுக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இறுக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். அப்படின்றால் ஏசாவை வெறுத்தார் என்று சொல்ல முடியாது. யாக்கோபை அவர் என்ன செய்தார் என்றால் அவன் மேல் இறுக்கமாக இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தின் பிள்ளைகளானவர்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். இந்த யாக்கோபின் சந்ததியிலிருந்து பலுகி பெருகி பூமி நிரப்பினவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள். இவர்களை ஆண்டவர் யாக்கோபின் மேல் இரக்கமாயிருந்து உருக்கமாயிருந்து அந்த யாக்கோபை ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்து அவர் இருந்தார். மனிதர்களுக்கு சுயசித்தமும் தீர்மானிக்கிற உரிமையும் இருக்கிறதென்றால் தேவனை தெரிந்து கொள்ளவோ புறக்கணிக்கவும் நமக்கு உரிமை இல்லையா? ஒருவருடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் சிலர் ரட்சிப்புக்கும் சிலர் தள்ளப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறதா? தாம் பயன்படுத்த விரும்புகிறவர்களை தெரிந்து கொள்வதற்கு தேவனுக்கு உரிமை இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அப்படின்றால் காயன் ஆபேல் இருக்கிறார்கள். அதில் காயன் தவறு செய்தனாலே பாவம் செய்தனாலே அவனுக்கு ஒரு சாபம் கிடைக்கிறது. அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்கிறான். ஆபேலை அவன் கொண்டதுனாலே ஆபேனுடைய ரத்தம் இன்று வரைக்கும் தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் ஒருவனை வெறுத்து ஒருவனை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறது போல எந்த மனிதனால் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொள்கிறாரோ அந்த மனிதன் மேல் இரக்கம் கொண்டு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை மாற்றி அமைத்து அவனை என்ன செய்கிறான்? அவன் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்ய விரும்புகிறார். உதாரணமாக நினிவே பட்டணத்தில் யோனாவின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொண்டார். ஆனால் இந்த யோனா என்ன செய்தான் என்றால் பயந்தடித்து தர்ஷீசுக்கு கடந்து சென்றான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அந்த யோனாவின் மூலமாகத்தான் அந்த நினிவே மக்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருந்ததுனால அது எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனுக்கு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்து மீண்டுமாக நினைவை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்ய வைத்தார். தாம் பயன்படுத்த விரும்புகிறவர்களை தெரிந்து கொள்வதற்கு தேவனுக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே அவர் யாரை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எந்த நபர்கள் மூலமாக இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த நபர் மூலமாக அந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. நற்செய்தியை அறிவிப்பதில் முழு உரிமையும் தேவனுக்கு தான் உண்டு. ஆகவே அவர் என்ன செய்ய என்றால் கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீஷர்களை அருகிலே கூப்பிட்டு, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் எனக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரின் பரிசுத்த நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்த நான் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படினால் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் மூலமாக எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொள்கிறார் அந்த காரியத்தை அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். ரட்சிப்பை பெறும் வாய்ப்பை எல்லாருக்கும் ஆண்டவர் வழங்கியிருப்பதால் அவர் தம் பிரதிநிதிகளாக நம்மை தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் கிறிஸ்து விருப்பப்படுகிறார். அதான் 2 பேர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தின்படியே தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மிடத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று பேதுருவானவர் எழுதுகிறார். அப்படின்னால் ஒரு பாவியும் கெட்டு இந்த உலகத்திலே மாண்டுவிடக்கூடாது. எல்லாருமே மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்ற ஒரு நியதி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, ஆதலால்
அவர் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அப்போது காயினுடைய மனது கடினமானது, பார்வோனுடைய மனது கடினமானது. அப்படின்றால் அவர்கள் மனதை கடினமாக்கினது தேவனுடைய சித்தம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இரக்கமாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஆண்டவர் இரக்கமாக இருந்து அவர்களை எந்தெந்த முறையிலே தன்னுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டுமோ அந்தந்த முறையில் அவர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக உலகத்துக்கு ரட்சிப்பை ஆண்டவர் புகட்டினார். முதலாவது காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாத்ராகம புஸ்தகம் 19:6 மோசே இப்படி எழுதுகிறார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராட்சியமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்படின்றால் ஆசாரிய ராட்சியம் பரிசுத்த ஜாதி, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த மக்கள் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். அவபக்தியிலும் அந்தகாரத்திலும் விக்கிரக ஆராதனைகளிலும் மூழ்கியிருந்த ஜனங்களுக்கு நற்செய்தி பிரசங்கிப்பதற்காக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். அறிவிக்கும் ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு தேவைப்பட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர்கள் முன்மாதிரியாக ஒரு தேசத்தினராக விளங்கவும் மெய்யான தேவனிடம் மற்றவர்களை கவர்ந்து எடுக்கவும் அவர் திட்டமிட்டார். ஆனால் இந்த மக்களோ தேவனை தூரம் தள்ளி விக்கிரகாராதனை செய்யக்கூடிய மக்களாக மாறினார்கள். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸில் பக்கம் 290 அம்மையார் எழுதுகிறாங்க, இஸ்ரவேலர் மூலம் தம்முடைய குணத்தை வெளிப்படுத்தி உலகத்தாரை தம்மிடம் இழுப்பதை தேவனுடைய திட்டமாக இருந்தது. அப்படின்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை உலகமெங்கிலும் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அதன் மூலமாக அவர்கள் அறிந்து உலகத்தை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ரோமர் 9:1-12 நீங்கள் வீட்டில் வாசிங்க நேரம் இருக்கும்போது, தம்முடைய உடன்படிக்கையின் மக்களாக ஆபிரகாமின் சந்ததியாரை அனைவரையும் தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை, ஈசாக்கின் சந்ததியை மட்டுமே தேர்ந்தெடுத்தார். ஈசாக்கின் சந்ததியார் அனைவரையும் தேர்ந்தெடுக்காமல் யாக்கோபை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அந்த யாக்கோபின் வம்சத்திலிருந்து வரக்கூடிய அவனுடைய புத்திரர்களிடத்திலிருந்து வந்த சந்ததியாரை மட்டுமே தேவன் தேர்ந்தெடுத்தார். ரட்சிப்பு பாரம்பரியத்தை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, வம்ச வரலாற்றை வைத்தோ அல்லது எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை குறித்தோ வரவில்லை. ஆனால் ரட்சிப்பு இலவசமாக கிறிஸ்துவினால் நமக்கு அளிக்கப்படக்கூடிய ஒன்று. ரோமர் 9:12-13 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்கிறார், மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. உலகத்திற்கு சுவிசேஷ அறிவிக்கும் ஒரு விசேஷ கூட்டத்திற்கு ஒரு தகப்பனாக யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏசா வனசஞ்சாரியாய் மாறினான், வனத்திலே வேலை செய்யக்கூடியவனாக இருந்தான், மிருகங்களை பிடித்து அவற்றின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தான். யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவனுடைய சந்ததியிலிருந்து தேவன் ஒரு பெருத்த ஜாதியை ஏற்படுத்தி அந்த மக்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு சுவிசேஷ அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனையோடு ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் இந்த யாக்கோபின் சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உலகத்திற்கு சுவிசேஷ அறிவிக்கும் ஒரு விசேஷ கூட்டத்தாருக்கு தகப்பனாக யாக்கோபை தெரிந்து கொள்ள தேவன் விரும்பினார். ஏசாவுக்கு ரட்சிப்பு மறுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படவே இல்லை. அப்படியானால் ஏசா ஒதுக்கப்பட்டான் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அப்படியானால் ஏசாவுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் சொல்லப்படவில்லை. மனிதர் எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புவது போல ஏசாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். 1 தீமோத்தேயு 2:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னால் ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்ட அனைவருமே நித்திய நாட்களில் சேர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை ஒரு திட்டத்தை ஆண்டவர் வாத்திருக்கிறார். தீத்துவன் நிருபம் 2:11 பவுலர் சொல்கிறார், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்படின்னால் எல்லாருக்குமே ரட்சிப்பு உண்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறவனுக்கு அந்த ரட்சிப்பு நிச்சயமாக கிடைக்கும்.
கிறிஸ்துவை புறம்பே தள்ளி நான் கிறிஸ்துவனாக விரும்புவதில்லை, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்கிற அந்த ரட்சிப்பு தூரமாக இருக்கிறது. நாம் தொலைந்து போவதற்கல்ல, ரட்சிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார், எல்லாரும் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இங்கே பவுலார் விளக்குகிறார். ரெண்டாவது காரியம், மறைப்பொருள் என்றால் என் ஜனம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு அடையாள பெயராக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அம்மி. அம்மி என்றால் என் ஜனம். ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் ஏசாயா பக்தன் இப்படியே சொல்கிறார், ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய காரியம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுகிறார். அப்படினால் நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் தேவன் ஒன்று நினைப்பார். ஆனால் அவர் நினைப்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். நாம் நினைப்பது தேவனுடைய சித்தத்தோடு நாம் நினைத்தால் அந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் அதற்கு விரோதமாக நாம் நினைப்போம், ஆனால் கிறிஸ்து என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது மாத்திரமே நடைபெறும். அதே போல் வானங்கள் எப்படி பூமி பார்க்க உயர்ந்திருக்கிறதோ அதே போல் நம்முடைய சிந்தனை, தேவனுடைய சிந்தனைகளும் நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகளும் அவ்வளவு உயர்ந்ததாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவிக்க தேவன் செயல்பட்ட விதம் மனித இனத்தின் ரட்சிப்புக்காக அவர் செயல்பட்ட கிரியைகளாக இருந்தது. வாதை எகிப்தியருக்கு வந்தது, இஸ்ரவேலருக்கு வரவில்லை. அப்படின்றால் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த மக்களை விடுதலையாக்குவதற்கு மோசே ஆரோனையும் ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். ஆனால் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி 10 வாதைகள் வரைக்கும் கூட அவனுடைய இருதயம் கடினமாகவே இருந்தது. அந்த 10ஆவது வாதையில் எகிப்தில் இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் மறிக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய கூக்குரலை எழும்பெற்று மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இஸ்ரேல் மக்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியேற்றும்படி ராஜாவிடத்தில் முறையிட்டபடினால அந்த ராஜா ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலையில் இஸ்ரேல் மக்களை எல்லாரையும் போக விட்டான். எல்லாரும் போன பிற்பாடு இந்த துக்கங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு உடனடியாக என்ன செய்தான் என்றால் அவர்களை பின்தொடர்ந்து போனான். இவர்களை எப்படி விட்டால் நமக்கு அடிமையிலானவர்கள் யாரும் இல்லையே, நம்முடைய நாடு எப்படி மறுபடியும் மீண்டும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி அவர்களை பின்தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு அவனுடைய மனது கடினமானது. ஆனாலும் அந்த சிவந்த சமுதிர தண்டையில் ஆண்டவர் பார்வோனியானுடைய சேனையும் தண்ணீரிலே அவர்களை அழித்தார். இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டு வந்த தேவனுடைய பிள்ளைகள் வழி நெடுகிலும் முறுமுறுத்து கொண்டே வந்தார்களே தவிர அந்த தங்களை விடுவித்த தேவனை நல்ல ஒரு தொழுகையாக அவரை தொழ முடியாமல் முறுமுறுத்து வந்து விக்கிரகங்களை, வார்க்கப்பட்ட விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலருக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார், எகிப்திற்கு நற்செய்தி சொல்ல வாய்ப்புகள் தந்தார். ஆனாலும் என்ன நடந்ததென்றால் தேவனுக்கு எதிராக பார்வோன் தன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். நம்ம எல்லாருக்காக மரித்த தேவன் பார்வோனுக்காகவும் மரித்தார். உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியாதவைகள் எவ்வளவோ இருக்கின்றன. அப்படியானால் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியுமா? அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன் கைகளை கழுவினால் நல்லதென்று 171 வருடங்களுக்கு முன்பதாக மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவ்வளவுக்கு அறியாமை உள்ளவர்கள் நாம். ஆனாலும் அறியாமை உள்ளவர்களாக இருந்தாலும் அறிவை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அறிவை நாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி நம்மை ரட்சித்து நம்மை தம்முடைய வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில், அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறதை ரோமர் நிருபத்தில் பவுலார் அதை எடுத்து நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தார் அந்நிய தேவர்களை நாடி சென்றார்கள், தேவனை தேடவில்லை. அதை சுட்டி காட்டும் விதத்தில் ஓசியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சோர ஸ்திரீயை நீ தெரிந்து கொண்டு
அவளை சேர்த்து கொள்ளும்படி ஓசியாவுக்கு தேவன் கட்டளையிட்டார். இந்த விவாகம் மூலம் பிறந்த பிள்ளைகளுக்கு விக்கிரகாராதனைக்கார இஸ்ரவேலரை தேவன் புறக்கணித்திருக்கிறார் என்பதை தன் என்ன செய்கிறார்கள், தண்டிக்கக்கூடிய விதத்திலே சுட்டி காட்டும் விதத்தில் பெயர்கள் சூட்டப்பட்டன, அடையாள பெயர்கள். 3வது பிள்ளைக்கு லோகம்மி என்று பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு இஸ்ரவேலரின் ஜனம் அல்ல என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை உடைய அந்த பெயரை ஆண்டவர் அந்த சோர ஸ்திரீக்கு பிறந்த குழந்தைக்கு கட்டளையிடும்படி சொல்லுகிறார். தேவன் தன் மக்களை கண்டித்த பிறகு சிலைகளை அகற்றி அவர்கள் சூழ்நிலையை மாற்றி அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். லோகம்மி என்றால் என் ஜனமல்ல என்று அழைக்கப்பட்டவர்கள் அம்மி என்று சொல்லப்படும்போது என் ஜனம் என்று அழைக்கப்பட்டார்கள். எப்பொழுதென்றால் பாவத்திலிருந்து அவர்கள் மீண்டு வந்த பிற்பாடு, தேவன் அவர்களை மீட்பேன் என்று வாக்குத்தம் கொடுத்து அவர்களை மீட்ட பிற்பாடு என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை கோடி தன்னுடைய மக்களை மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய ஜனம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் போய் ரட்சிக்கப்படாதிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களை மாற்றுங்கள் என்று சொல்லி தம்முடைய ஜனங்கள் மூலமாக பிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவன் என்ன செய்தார் என்றால் அவர்களை அழைத்தார். யோவான் 14:6 மீண்டும் வாசிக்கிறோம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த நித்திய சுவிசேஷம் எல்லா ஜாதியாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கேட்கிறவர்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். அந்த வசனங்களை கேட்டு அந்த சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அவர்கள் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. 3வது காரியம் இடறுதல். ரோமர் 9:30-32 வரைக்கும் இப்படியா சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை. இடருக்கான கல்லால் இடறினார்கள் என்று பார்க்கும்பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீதி தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள். அப்படி என்றால் புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து கிறிஸ்துவ நீதி அடையக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் அது விசுவாசத்தினால் மாத்திரமே நடந்தது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்காமல் அவிசுவாசிகள் அல்ல புறஜாதியார் சொல்லக்கூடிய அந்த விக்கிரகாராதனையில் ஈடுபட்டபடியினால் அவர்கள் என்ன செய்தார் என்றால் இந்த நீதி அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியலினாலே அதை தேடினதனால் அந்த நீதி, அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது, கிடைக்காமல் போனது. இடதற்கான கல்லில் இடறினார்கள் அப்படின்றால் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவர்கள் செய்து நியாயப்பிரமாணத்தை நான் கை கொண்டால் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், எனக்கு நீதி கிடைக்கும், நான் நீதிமானாக்க முடியும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அது முடியாது, ஒரு காலம் முடியாது. கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து கிறிஸ்துவினிடத்தில் வந்தால் மாத்திரமே அந்த நீதியும் ரட்சிப்பும் கிடைக்கும். இடதற்கான கல்லில் இஸ்ரவேலர்கள் இடறினார்கள். மேசியாவை சிலர் மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் மறுத்தார்கள், சிலர் புறக்கணித்தார்கள். அப்படி புறக்கணித்து கிறிஸ்துவை தூரப்படுத்தி கிறிஸ்துவலாக இல்லாதபடி அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படியாதபடி என்ன செய்தார்கள் என்றால் தூரமாக இருந்தவர்கள் அவர்கள் புறஜாதியாரோடு சேர்ந்து அவர்களை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காரணம், புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் வேதத்தில் அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் புறஜாதியார் தான் கிறிஸ்துவனிடத்தில் வந்து தங்களுடைய விசுவாசத்தை காட்டி குணமடைந்து சென்றிருக்கிறார்கள். அப்படினால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் வாக்குத்தின்படி பிள்ளைகளானவர்கள், நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடங்களை நாம் பார்த்தோம். கானானிய ஸ்திரீ அவள் என்ன செய்தார் என்றால் ஒரு புறஜாதியாத ஸ்திரீ. அந்த ஸ்திரீ கிறிஸ்துவனிடத்தில் வந்து என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவர்களை குணமாக்க வேண்டும் என்று கேட்டாள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்,
காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு வந்தேன் என்று வேறொன்றுக்கும் நான் வரவில்லை என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தொடர்ந்து அவரை பின் சென்று போனாள். சீஷர்கள் கிறிஸ்துவை பார்த்து, இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதுதான் கிறிஸ்துவானவர் அந்த ஸ்திரீ பார்த்து சொல்கிறார், குழந்தைகளுக்கு கொடுக்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடாது என்று சொன்னார். அப்படினால் நாயே என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஸ்திரீயை சொல்லும் பொழுதும் அந்த ஸ்திரீ சொல்கிறாள், ஆமாண்டவரே உண்மைதான், ஆனாலும் பிள்ளைகள் அந்த மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது துணிக்கைகள் கீழே விழுமே, கீழே விழுந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி அந்த ஸ்திரீ சொன்னபோது ஆண்டு சொல்கிறார், ஸ்திரீ உன் விசுவாசம் பெரிது, நீ போ, நீ நினைத்தபடி உனக்கு ஆக்கழுது என்றார். அந்நேரமே அவருடைய மகளிலிருந்து அந்த பிசாசு அவளை விட்டு தொலைகி போயிற்று என்று பார்க்கிறோம். அவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. அப்படின்னால் இப்படி புறஜாதியான அநேகர் வேதத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் விசுவாசத்தை கிறிஸ்துவனிடத்தில் காட்டி ஒரு உன்னதமான ஒரு காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தன. ரோமர் 9:33 பவுலர் சொல்கிறார், இதோ இடதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆயிற்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் எதற்கும் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் வெட்கப்படாமல் நாம் தைரியமாய் நிற்போம். கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாத்திரமே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாம் எந்த காரியத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஜுகேஷன் என்ற புத்தகத்தில் அம்மையார் 169 எழுதுகிறாங்க, எந்த மனிதனாலும் நித்தியமானவரின் குணத்தையும் கிரியைகளையும் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாது. உயர்ந்த சிந்தனையாளர்களுக்கும் பண்பாளர்களுக்கும் ஆனாலும் சரி, பலவீனமும் அறியாமையும் உள்ளவர்களுக்கானாலும் சரி, பரிசுத்தர் மறைப்பொருளாகவே இருப்பார். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சங்கீதம் 97:2 வாசிக்கிறோம். ஈடு இணையற்ற வல்லமையோடும் விவரிக்க முடியாத இரக்கத்தோடும் அவர் நம்மை அணுகுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். நம்மில் முடிந்த வரையிலும் அவருடைய நோக்கங்கள் பற்றி புரிந்து கொள்ளலாம். அதற்கு மேல் சர்வ வல்லவரின் கரத்தையும் அன்பு நிறைந்தவரின் உள்ளத்தையும் நம்பி இருக்க வேண்டும். அப்படின்னால் கிறிஸ்துவை நம்பி நாம் வாழும் பொழுது, கிறிஸ்து மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்து நம்முடைய ஜீவியத்தை தொடரும் பொழுது நமக்கு எல்லாமே வெற்றியாக முடியும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற முடியும். அந்த வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது, ஆண்டவர் நம்மை மாற்றும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அந்த பரம காணானுக்குள்ளாக நம்மை சேர்ப்பதற்கு கிறிஸ்துவானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நீங்களும் நானும் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேரக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி சுவாமி. உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து இந்த செய்தியின் ஆசீர்வாதங்களை அவருடைய குடும்பத்திலே பொழிந்தருளும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காட்சியை காண்டு கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களையும் காணும்படி செய்யுங்கள். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஜெப விண்ணப்பங்களை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க எங்களுடைய ஜெபக்குழுக்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெப குறிப்பிற்கும் அவர்கள் ஜெயிப்பார்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.